ராஜ்மா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், தாளிப்பயிட்டத்தை போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துட்டு அதையும் வதக்கி ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். சைடில் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கை நிறைய தேங்காய் துண்டும் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியை ஆறினதுக்கப்புறமா இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சு வந்தது ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இதெல்லாமே இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போது இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நைட்டெல்லாம் ஊற வச்ச ராஜ்மாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு 4-5 விசில் விட்டு இறக்குனா சூப்பராக ரெடி ஆகிடும்.